நம்ம ஓஜி ஸ்பைடர்மேனான நம்ம டாபி மாமாவுக்கு அவரோட பவர்ஸ்லாம் திடீர்னு காணாம போயிருக்கும். அவர் என்னதான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் வந்திருக்காது ஒரு கட்டத்தில. அவரோட வெப் ஃப்ளூயிட்லேருந்து அவரோட பவர்ஸ் வரையும் எல்லாம் திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டக் ஆயி ஸ்டாப் ஆயிருக்கும். அதுக்கான ரீசன் நெறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் தாங்க. அந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, லவ்வுலேருந்து, காசுலேருந்து எல்லாமே அந்த மனுஷனுக்கு ஒழுங்காவே இருக்காது. பட் இருந்தாலும் அந்த மனுஷன் தன்னோட விடாமுயற்சியால வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த ஆள் இருக்காரு. இதனால தான் அவருக்கு அந்த பவர்ஸ் வந்து ஒரு கட்டத்தில அவரோட ஓவர் திங்கிங்கால அவரோட பவர்ஸ் லைட்டா ஸ்டாப் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் திரும்ப வரப்ப செம்மையா இருக்குங்க. ஏன்னா திரும்ப ரிட்டர்ன் வரப்ப ஒரு கூஸ் பம்ப்ஸான மொமெண்டமா இருக்கும். ஏன்னா படத்தில. ஏன்னா அப்பதான் நம்ம ஆக்டோவியஸ போட்டு தள்ளுறதுக்கு போவான் மனுஷன். பட் இருந்தாலும் அந்த ட்ரெயின நிப்பாட்டுற சீன்லாம் அல்டிமேட்டு. ஏன்னா அப்பதான் வரும். ஏன்னா பவர் கிடைச்ச உடனே அவர் ட்ரெயின் நிப்பாட்டி திரும்ப கிவ் ஆயி திரும்ப ஃபைட்டுக்கு இறங்குறதெல்லாம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் சீனா காட்டியிருப்பாங்க. என்னதான் நம்ம டாபி மாமா ஓஜி ஸ்பைடர்மேனா இருந்தாலும், அந்த மனுஷனையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாய்ங்க. என்ன பண்றது?